அம்மா வணக்கம் கன்னியம்மா. முட்டி வலிக்கு கால் வலிக்கு எவ்வளோ ஆஸ்பத்திரி போயாச்சு, எவ்வளோ டாக்டர் எல்லாம் மூளைக்கு பார்த்துட்டேன். இப்போ நடக்கிறது கை வாய்த்தியம், அதுதான் நம்ம போட்டு பார்க்கணும். உங்களால் கை வாய்த்தியம் பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க. ஆஸ்பத்திரி ஓடி பார்த்துட்டாங்க, முடியல. பணம் தான் செலவு ஆகுது பண்ணிக்கு, நடக்கிறதுக்கு வழி முடியல. இப்போ கை வைத்தியம் பார்க்க போறோம். கை வைத்தியம் பண்ண போறீங்க. இப்போ தைலம் காய்ச்ச போறீங்களா? தைலம் தான். சரி 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 சரி. ரொம்ப சுலப்பான பொருள் தான். ஓகே 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 ஓகே. நிறைய பொருள் கிடையாது. ஓகே. அது தேங்காய் எண்ணெயா? தேங்காய் எண்ணெய். ஓகே. இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்ற போறோம். ஓகே. மொத்தம் அதாவது நாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஹெர்பல் ஆயில், ரேபிட் ஆயில் கொடுத்துட்ருக்குறோம். ஆமாம், ஊற்றுங்க. அதில் பார்த்து நிறைய பேர் இந்த முட்டி வலி, இந்த மூட்டு வலிக்கு நரிக்குற ஒரு தைலம் பண்ணுறாங்க. அந்த தைலம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் எனக்கு நிறைய பேர் கேட்டேன். கன்னி அம்மா தான் செய்வாங்க அது அப்படின்னாங்க. அதனால் இன்றைக்கி வந்திருக்கோம். முட்டு வலி, மூட்டு வலி, அந்த ஜாயிண்ட் எல்லாத்தையுமே கேட்குமா? எல்லாத்தையும் கேட்குமா? இப்போல்லாம் எங்கள் ஜாதியால எல்லாம் இப்போ கை வைத்தியம் தான் செய்கிறாங்க. எவ்வளோ ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போய் பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. நடந்த செலவு ஆவுக்கு பண்ணிட்டு நல்லா ஆகிறதுக்கு செய்யல. அதனால நீங்கள் இது இப்போ என்னன்னா எங்கள் ஜாதியால இப்போ மருந்து தயார் பண்ணுறாங்க. பழையபடி மறுபடியும் அது ஆரம்பிடுறாங்க. மறுபடி செஞ்சுட்டு அது பண்றாங்க. இப்ப எங்க எவ்வளோ எத்தனையோ பேர் உங்க கை வாய்தான் கொடுக்குறீங்களா, கை வாய்தத்தை நல்லா பண்றாங்களா, நல்லா செய்யுங்க, நல்லா ஆகுது, அதெல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் செய்யறாங்களே. அப்படியெல்லாம் பண்ணிட்டு இப்போ அந்த தொழில் இப்போ இறங்கிட்டீங்க. மறுபடியும் இறங்கிட்டோம். சரி. அது செய்யணுமானு ஆசை. சரி. சரிங்க ஐயா, இப்போ என்ன தைலம் காய்ச்ச போறீங்க? முடக்க தையலையா? முடக்கத்தான் தைலம் போட்டு எண்ணெய், தேங்காய் எண்ணெய். ஓகே. முடக்க தையலை. ஓகே. இன்னும் 2 விஷயம் அது சொல்ல மாட்டோம். அப்படியா? யாருக்கும் சொல்ல மாட்டோம். சரி. தெரிஞ்ச இடம் அது போட போறோம். ஓகே. அது போட்டு நல்லா தேய்ச்சி பார்த்தா அப்போ தெரியும் நம்மளுக்கு. ஓகே. அதாவது தேங்காய் எண்ணெயில முடக்கத்தான் போடுவீங்க. 2 பொருள் சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டோம். ஏன் அது? அது சொல்லாத விஷயம் அது. அப்படியா? அது நம்ம சொல்லிட்டானா அது நம்மளுக்கு பலிக்காதா? ஓகே. பலிக்காத சொன்னா போட்டா அப்பதான் நம்மளுக்கு கால் உறுதியா வரும், கையே உறுதியா வரும். ஓகே. எங்கெங்க வலி இருந்தோ அங்கங்க தேய்ச்சி போட்டா நல்லா கேட்கும். ஓகே. இப்போ நீங்க தான் யூஸ் பண்றீங்க? அதுதான் யூஸ் பண்றோம். எங்க ஆளுங்கெல்லாம் அதுதான் நாட்டு வைத்தியம் தான் ஓடுது. இதுக்கு மேல நாட்டு வைத்தியம் கிடையாது. எவ்வளவு ஊசி போட்டு பார்த்துட்டாங்க, ஆஸ்பத்திரி ஏறி பார்த்தாங்க, ஒண்ணும் முடியல, ஒன்னும் கேட்கல. எந்த வைத்தியத்துக்கு இது போகுது. சரி. ஓகே. இப்போ முடக்கத்தான் தழையை கிளிங்கினீங்களா? முடக்கத்தான் சாதாரணமாக வெளியிலே கிடைக்கல, அது நிறைய இருக்குது. முடக்கற்றான் பேர்லே இருக்குது. முடக்கு வலி நீக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு முடக்கற்றான். இதுக்கு இன்னும் வைத்தியம் இருக்குதா? இந்த முடக்கத்தான் வலிக்கு இது இந்த மாதிரி கிள்ளிட்டு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கை சுத்தம் பண்ணி அதுக்கு கொஞ்சம் சுக்கு கொஞ்சம் பூண்டு அது போட்டு நல்லா செஞ்சு கொஞ்சம் வேக வச்சு கொஞ்சம் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டா அது ஒரு பச்சடி சூப் மாதிரியா? அது சாப்பாடுல கூட போட்டு சாப்பாடு, அது நல்லது. ஓகே. பாருங்க, நிறைய பேர் மூட்டு வலிக்கு தைலம் கேட்டீங்க. இப்போ கன்னி அம்மா நம்ம ஏற்கனவே சமைச்சிருக்காங்க நம்ம சேனலில். இன்றைக்கி ஒரு வைத்தியம் தைலம் ரெடி பண்ணுறாங்க, முடக்கத்தான் தைலம். பார்க்கலாம் அப்படின்னு. என்ன ஒன்று அவங்க செய்முறையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். போட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு. எனக்கு இப்போ தான் 40 வயசு நோக்கல, அதான் காட்டியும் கை காலெலாம் வலிக்குது. ஓரமா ஓகே. நல்லா காய்ட்டு சுத்தமான தேங்காய் எண்ணெய்
சுத்தமான எண்ணெய் தான். எப்படி உங்கள் ஆளுங்க வந்து வைத்தியத்தில் கை தேர்ந்தவங்க ஆச்சு? அந்த காலத்துலலாம் வந்து நல்லா நாட்டு வைத்தியம் கடை அங்கங்கே வச்சுருப்பாங்க. இப்போ எல்லாம் வந்து ஃபார்மசி இங்கிலீஷ் மருந்து மெடிக்கல் ஷாப்பு தேடி தேடி போகிறாங்க மக்கள். இப்போல்லாம் கிடையாது, அதெல்லாம் எல்லாம் மறந்துட்டாங்கல்ல? மறந்துட்டாங்க. மறந்துட்டு இதெல்லாம் இப்போ இந்த ரெடி பண்ணுறாங்க. அதுதான் நான் திருப்பி கொண்டு வரேன். சரி, கொண்டு வாங்க, நான் திருப்பி செஞ்சு தரேன். சரி 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 சரி, போட்டு பார்த்து செஞ்சு சொல்லுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. சாப்பாடே ரொம்ப அருமையாக செய்வாங்க கன்னியம்மா அம்மா. தைலம் காய்ச்சறாங்க, இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏம்மா வீட்டே தான் இருக்கீங்களா? ஒன்றும் வியாபாரத்துக்கு எதுவும் போல? வயசாகி போச்சு, நடக்க முடியல. அதுதான் தைலங்கெல்லாம் போட்டு அந்த காலத்துல நல்லா ஓடுவோம். நானும் என் வீட்டுக்கார நல்லா ஓடுவோம், நல்லா சம்பாதிப்போம், நல்லா குடிப்போம், ஜாலியா குடிப்போம். ஜாலியா சாப்பாடு வரோம் போறவங்களுக்கு சாப்பாடு போடுவீங்க? இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வந்த காலத்துல இந்த மாதிரி நொந்துட்டேன். சரி 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 சரி. அப்ப இருக்கிற குவத்து இப்ப கிடையாது. அப்ப ஒரு கைனிக்கு 10 கைனி நடப்பேன். என் வீட்டுக்காரி இட்டு போய் நடக்க வைப்பான். அவன் துபாய்க்கு வேட்டு பண்ணுவான். எனக்கு தேர்த்துறதுக்கு கொம்பு கொடுப்பான். கைனிக்கு தேர்த்துறதுக்கு தருத்தி விடுறதா? நான் தேர்த்தி விடுவேன், அவரு அடிப்பார். நான் தேர்த்தி விடுவேன், அவர் அடிப்பார். ஒரு நேரத்துல வந்து ஒரு செடியில பாம்பு வந்து, ஐயோ, நான் துள்ளி போய் ஊந்துடும். லபோ 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 லபோ. அவனுக்கு சரியா கண்ணும் தெரியாது, குடிச்சிட்டா கண்ணு தெரியாது. சாராங்க போட்டா குருவி எந்த பக்கம் விடுதோ அவன் எந்த பக்கம் சுடுறான். நான் ரொம்ப திட்டுவேன், ரொம்ப சண்டை வாங்குவேன். கையிலே சண்டை வாங்கிடுவீங்க. தைல வந்து சாதாரணமாக எங்கே வலிக்குதோ அங்கே அப்படியே தேய்ச்சி கண்டிதானா? ஆமாம். இந்த தைலம் வந்து நம்ம கொடுக்குறது நல்லா செஞ்சு தர, நல்லா இந்த முட்டி படுக்க சொல்ல நல்லா தேய்ச்சிட்டு எங்கெங்க வலி இருக்குதோ அங்கெங்க தேய்ச்சிட்டு நல்ல ஒரு நாள் படுத்துட்டு பொழுது ஒடிஞ்சு பச்சை தண்ணியில குளிங்க, நல்லா அந்த பளிச்சனி வரும். அப்போ நன்றி, இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது நீ நல்லா இருக்கணும் அம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஓகே, நல்லா காஞ்சோடனே அடுத்து ஒரு பொருள் போடுறாங்க. சாப்பிட்ற பொருள் தானே அது? ஓகே, இது ஒரு பொருளா? சரி சரி சரி. நான் சொல்லாம பொருள் போடுறேன், யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன். நம்ம போற வைத்தியத்துக்கு சொல்லி காமிக்க கூடாதுல்ல? ஒன்னுத்துக்கு சொல்லி காமிக்கலாம், மீதி 2 பொருளுக்கு சொல்லக்கூடாது. ஓகே ஓகே ஓகே, அதுதான் நீங்க பொருள் இதுதான். ஆமா, நீங்க பார்த்து கண்டுபிடிச்சிங்க. ஆனா வாயில சொல்ல மாட்டோம், முடிஞ்சா கண்டுபிடிச்சிங்க. ஆமா, இல்லையா முட்டுடுங்க. ஆமா, நன்றி சொல்லுங்க. ஓகே, நாட்டு மருந்து கடையிற ஐட்டம் தானே அது? சரி சரி சரி. யாருமே வந்து செய்ய முடிய காமிக்க மாட்டாங்க. நான் வந்து ரொம்ப கம்பல் பண்ணேன், எனக்காக செய்யுங்க அப்படின்ட்டு. செஞ்சால் தான் மக்கள் நம்புவாங்க அப்படின்னு. அதனால் வந்து கன்னியம்மா வந்து செய்கிறாங்க இன்றைக்கி. சாப்பாடு செஞ்சிடலாம், மருந்தெல்லாம் செஞ்சு காமிக்கக்கூடாதுல்ல? காமிக்கக்கூடாது. இப்போ காட்டில் போனால் எல்லா பொருள் இருக்குது. அது தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும். காட்டுக்கு போனால் எடுத்து வரலாம். அந்த காலத்தெல்லாம் போய் எடுத்து வந்தோம். வேறு என் வீட்டுக்காரிக்கு தெரியும். இட்டு போய் இட்டு போவார். இட்டு போய் அந்த காட்டில் போய் விடுவார். இந்த வைத்தியத்துக்கு இந்த இலை போகும், அந்த வைத்தியத்துக்கு அந்த இலை போகும் அப்படின்னு சொல்லி பிச்சு கொடுத்து குழந்தைக்கு எந்த இலை போடணுமோ செய்யணுமான்னு சொல்லுவா. அது குழந்தைக்கு வைத்தியத்துக்கு கூட அதுதான், அந்த இலை தான் இல்லை? அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இப்பெல்லாம் இப்போ யாரும் நம்புறதுல இல்லை, இப்போ கிடையாது.
தெரியுது என் வீட்டுக்காரர் இருந்தது எனக்கு தெரிஞ்சது. ஆ ஆ ஆ இப்பெல்லாம் சண்டையில் எல்லாம் மாறுது புத்தி மாறுது. ஆ ஆ ஆ பேசாம இருந்தா அது நல்லது நம்மளுக்கு. நல்லா கைட்டு வழியா அப்படியே கம கொஞ்சம் லைட்டாக ஏரியோன்னா கை காலம் எல்லாம் நரம்பு யூஸ் ஆகும். அப்படியே கொஞ்சம் கருப்பாக மாறுது. இன்னொரு பொருள் போடணுமா? இன்னொரு பொருள் மொத்தம் 4 பொருள். தேங்காய் எண்ணெய், முடக்கத்தான், 2 பொருள் இப்போ சீக்கிரட்டா கொஞ்சம் காயிட்டு காயணும். நல்லா காயிட்டு கருப்பா. இப்பெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு விட்டுட்டேப்பா. இப்பெல்லாம் இந்த மருந்து தான் தயார் பண்ணிட்டு இதே தயார் பண்ணி நீங்கள் தடவிக்கிறீங்க? தடவிடுறேன். சரி. இதுக்கு மேலே போக முடியல. பணம் இல்லை. இப்போ இது வலி கேட்குதா? வலி கேட்கும். போட்டு பாருங்க அப்புறம் சொல்லுங்க. அப்போ வந்து எனக்கு சொல்லி அனுப்புங்க. சரி. இது நல்லா ஆகுதோ இல்லையானு அப்போ சொல்லுங்க. சரி இந்த கால் முட்டி வலிக்கு எங்க வலிதுன்னு சொல்றீல்ல, அந்த விதத்துக்கு அந்த எண்ணெய் எடுத்துட்டு நல்லா தடவிட்டு கொஞ்சம் விட்டா கொஞ்சம் மசாஜ் பண்ணணும். சரி. சும்மா அப்படியே அமுத்தி விட்டா போதும். எங்க கை வலிக்குதோ அது கொஞ்சம் மசிது அது தடவிட்டு இப்படி அமுத்தி விட்டா போதும். அவ்வளோதான். இது வடிஞ்சு போச்சுன்னா சரியாயிடும். வலியெல்லாம் சரியாயிடும். தண்ணி ஊற்றி குளிச்சு பாருங்க. சரி. அதே மாதிரி போய் வடிஞ்சு அதே எண்ணெய் மறுபடி போட்டு தேய்க்கணும். எப்பப்பெல்லாம் வலி இருக்குதோ அப்பப்பெல்லாம் தேய்க்கணும். சரி. வெயில இருக்க தேய்க்கணும். மழை பெய்ய சொல்ல தேய்க்கூடாது. வெயில் இருந்தா தேய்க்கணும். தேய்ச்சா சரி. அந்த வெயிலுக்கு அந்த சூடுக்கு அப்போதான் கேட்கும். இந்த வைத்தியத்துக்கு இந்த மருந்து. சரி. அப்படியே லைனுக்கு கட் பண்ணுறியா? ரெடி ஆச்சா? ரெடி ஆகி போச்சு. இறக்கிடலாமா? ஓகே. என்ன சிவா, எப்படி வலி எப்படி இருக்குது? இப்போ பரவாயில்லையா? நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வலி ரொம்ப எடுத்துன்னு இருந்துச்சு. போட்ட உடனே கொஞ்சம் ஹாப்பியா இருக்குது. திருப்பி கரெக்டான ஹாப்பியா இருக்குது. பரவாயில்லப்பா, ஒரு அளவு சூப்பரா இருக்குது. இப்போ தெரியல. அந்த சேர் மேல உட்காந்துருந்தேன். எத்த உடனே கொஞ்ச நேரம் வலினால உட்காந்துருந்தேன். அந்த வலினால ஏந்திரி வர முடியல. இப்போ கொஞ்ச நேரம் ஏந்தி வந்து இப்போ உட்காந்துருந்தேன். இப்போ என் மாமியார் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு இப்போ கொஞ்சம் என் பொண்ணு கையில கொடுத்து கொஞ்சம் தடி விட்டுது. ஒரு half an hour கூட இல்லை, 1/4 மணி நேரத்துக்கு இப்போ கரைஞ்சிச்சு. நல்லா கரைஞ்சிச்சு. ஓகே. வலி தெரியல. பரவாயில்ல. லைவ் ரிசல்ட்டுங்க. பில் பண்ணுங்க. கண்டிப்பா. நன்றி. சரி பாருங்க, எல்லாரும் பாருங்க. அதாவது கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாப்பியா வணக்கம். எங்க தயார் மூலிகை நீங்க கமெண்ட் பண்ணிக்கினே இருங்க. ஆமா. ஓகே, தயார் பண்ணிங்க. தைலம் வந்து தெரிஞ்சு பச்சை கலர்ந்து ஒரு கிரீனிஷாக தெரியுது. வாசனை வருது. ஏன்னா நானும் தடவி பார்ப்பேன், எனக்கு எந்த பிரச்சனை எதுவும் இல்லை. ஆமாம், அதனால் வந்து எங்கள் அப்பாவுக்கு நான் எடுத்துன்னு போகிறேங்க. எங்கள் அப்பாவுக்கு எடுத்துன்னு போகிறேன். அதுதான் மூட்டு வலி. தடவலாமா? தடவி இருக்கிறீங்க. சரி. குழந்தை கூட தடவி இருக்கிறேன். சின்ன குழந்தை கூட தடவலாம். இதுக்கு ஒன்றும் பயம் கிடையாதுல்ல. நடக்காம குழந்தை இந்த கூட தடவலாம். அது ஒரு மாசத்துல. சரி கன்னியம்மா, ரொம்ப நன்றி. நல்ல தைலம் எப்படிப்பா மக்களுக்கு கொடுத்து பார்க்கலாம். எப்படி உங்க கன்னியம்மா கைராசி மக்களுக்கு கொடுத்து பாருங்க. அது ஓகேன்னு சொன்னா நம்ம நன்றி. அதுக்கப்புறம் நீங்க பாட்டில் சின்ன பாட்டில் வச்சுங்க. போற இடத்துல அப்படியே கேட்கறவங்க கன்னியம்மா தைலம் ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஒரு மக்களுக்கு நீங்க அப்படியே கொடுங்க போற இடத்துல. சரிங்களா? ஓகே, நன்றிம்மா. நன்றி. இறக்கிடுங்க. இறக்கி எனக்கு கொஞ்சம் பாட்டில் ஊற்றி கொடுங்க. ஓகேம்மா. பாட்டில் துன்பலாம் இல்லை. இறக்கிட்டீங்களா? இறக்கிட்டேன். கொஞ்சம் ஆறட்டும். நீங்கள் தடவி பார்த்தீங்களா? நானும் தடவுறேன். நீங்கள் ரெகுலராக தடவை ஆகுது. அதாவது நீங்கள் காய்ச்சறீங்க, நீங்கள் தடவி பார்த்தீங்கன்னு கேட்பீங்க. பாருங்கள், கன்னியம்மா தடவி பார்க்குறாங்க.
எப்படி எரியுதா எப்படி இருக்குது எரியாது ஒரு மாதிரி இது மாதிரி இருக்குது ம் நம்ம இன்னொரு வாய்தான் போடுறது தெரியல ம் 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 எரிச்சல பாரு சரி 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 அது கொஞ்சம் போட்டுக்கலாம் ம் நானும் எவ்வளோ வாய்தான் பார்த்தேன் பச்சை கூட குத்தி பார்த்தேன் பச்சை எதுக்கு அங்கே முட்டி குத்திக்கிறீங்க என்ன விஷயம் இப்போ அந்த முட்டியில் பச்சை குத்தினா கால் வலி போயிடுன்ற ஒரு நம்பிக்கையா நம்பிக்கையோட போட்டேன் ஆ ஆ ஆ அதெல்லாம் போகல அதுலேயும் போகல ஆ ஆ இப்போ ஐயோ சொல்லுங்க போகலாம் ஐயா முடிச்சிடலாமா சூப்பராக பண்ணீங்க தைலம் ஆ பண்ணியிருக்கிறேன் ம் வந்தா வாங்கு ஆ சப்ளேட் பண்ணுறோம் ம் பாட்டில் கொடுத்து அனுப்புகிறோம் ஓகே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ளேட் பண்ணுங்க ஓ நன்றி தேங்க்ஸ் நன்றி வணக்கம்